மஜ்லிஸ்கள்ல ஹல்வத் நாயகத்தை பற்றி நினைவுபடுத்துகின்ற பொழுதெல்லாம் தரீக்குல் இலாஹியாவுடைய திக்ர்களை சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த திக்ரை பற்றி ஹல்வத் நாயகம் சொல்லுகின்ற பொழுது, இந்த திக்ரை அல்லாஹ் நேரடியாக எனக்கு கற்றுத்தந்தான் என்கிறார்கள். தரீக்குல் இலாஹியாங்கிற ராத்திபி கிதாபல பின்னுக்கால போட்டிப்பேன் அந்த திக்ர்களை கொஞ்சம். இன்று இவர்கள் செய்கிற மடத்தனங்களுக்கும் இவர்கள் செய்கிற அறியாமை செயற்பாடுகளுக்கும் அந்த கபறுகளில் இருக்கிற நல்லவர்கள், அவர்கள் தக்குவாதாரிகளாக தீன்தாரிகளாக இருந்திருந்தால் நிச்சயமாக சத்தியமாக அவர்கள் அனுமதித்திருக்கவே மாட்டார்கள். அவர்களையும் மீறி அவர்களின் பெயரால் கட்டுக்கதைகளை கட்டி வைத்துக் கொண்டு இவர்கள் செய்கிற செயற்பாடுகள். ஹல்வத்து நாயகம் என்று சொல்கிற ஒரு அவுலியா, ஒரு வலியுல்லா, அவருடைய பெயரை சொல்லி ஒருவர் பேசுகிறார். ஒரு துஆவை அறிமுகம் செய்துவிட்டு இந்த துஆவை பற்றி ஹல்வத் நாயகம் அவர்கள் சொல்லுகிற பொழுது, இது அல்லாஹ்விடத்தில் இருந்து நேரடியாக அல்லாஹுவே எனக்கு கற்பித்தான் என்று அவர் சொல்லி இருக்கிறார். அல்லாஹுவால் நேரடியாக கற்பிக்கப்பட்ட பிரார்த்தனை என்று சொல்லி பேசுகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் தெளிவாக புரிந்திருக்கிறோம். அல்லாஹ் மனிதர்களோடு உறவாடுவதாக இருந்தால் தூதர்கள் மூலமாகவோ அல்லது திரைக்கு பின்னால் இருந்தோ அல்லது உள்ளுணர்வுகள் மூலமாகவோ தான் அவன் உரையாடுவான் என்று சொல்லி அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லுகிறான். நேரடியாக நபிமார்களுக்கு வஹி அனுப்பியதை போன்று இல்லை, நேரடியாக பேசி அவருக்கு கற்றுக் கொடுத்தான் என்று சொல்கிற பொழுது, அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் யாரும் யாரையும் நேசிக்கலாம். நான் ஜனாதிபதி என்னோடு நேசமாக இருக்கிறார் என்பதற்காக அவருடைய பதவியை எனக்கு விட்டு தந்து விட மாட்டார். ஒரு அமைச்சர் என்னோடு நேசமாக இருக்கிறார் என்பதற்காக அவருக்கு இருக்கிற கடமைகளை எல்லாம் என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு அவருடைய வேலையை பார்க்க மாட்டார். எவ்வளவுதான் நெருக்கமாக இருந்தாலும் இந்த உலகத்தின் உயர் பதவியில் இருப்பவர்கள் அவருக்கு கீழ் இருப்பவர்களோடு ஒரு சிறிய இடைவெளியை பேணிக் கொள்வார்கள். நெருக்கம்தான், ஆனாலும் ஒரு சின்ன இடைவெளி இருக்கும். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தின் பேரரசன் அல்லாஹ், அவன் யாரையும் விரும்பலாம், அவன் யாரையும் நேசிக்கலாம், அவனை நெருங்கக்கூடிய மக்களை அவன் விரும்புவான். அவன் குர்ஆனில் சொல்லி இருக்கிற நல்ல அமல்களை செய்யக்கூடிய மக்களை அவன் விரும்புவான், நேசிப்பான். அவனுக்கு நெருக்கமானவர்கள் இந்த பூமியில் இல்லாமல் இல்லை. ஆனால் அன்புக்குரியவர்களே, அந்த நெருக்கம், அந்த பாசம், அல்லாஹுவினுடைய அன்பு அவர்களுக்கு அல்லாஹுடைய பணிகளில் பங்கு கொடுக்கும் என்பது கிடையாது. அது அல்லாஹுடைய நேசம் என்பது அல்லாஹ் பெருமைக்குரியவனாக இருந்து கண்ணியத்துக்குரியவனாக இருந்து அவனுடைய கண்ணியத்திற்கும் அவனுடைய சக்திக்கும் அவனுடைய வல்லமைக்கும் எப்படி தகுமோ அப்படித்தான் அவன் அடுத்தவர்களை நேசிப்பான். இந்த உலகத்தின் நேசத்தை போன்று அல்லாஹுடைய நேசத்தை ஒப்பீடு செய்து காட்டி அல்லாஹ் அவர்களுக்கு, இறை நேசர்களுக்கு தன்னுடைய பண்புகளை கொடுத்து விட்டதாகவே சொல்லி இன்று அன்புக்குரியவர்களே இணை வைப்புகள் உயிர்ப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு கால சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெரும் பாவம், அல்லாஹ் மன்னிக்காத பாவம். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதை அல்லாஹ் ஒரு பொழுதும் மன்னிக்க மாட்டான். அது தவிர உள்ள பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான் என்று சொல்கிறான். வ மன் யுஷ்ரிக் பில்லாஹ் ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah. இந்த உலக வாழ்க்கையின் லட்சியமாக இருக்கிற சுவனத்தை அல்லாஹ் இணை வைப்பவர்களுக்கு ஹராமாக்கி விட்டான் என்று குர்ஆனிலே சொல்லுகிறான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவை அவனுக்கு செலுத்த வேண்டிய கண்ணியத்தோடு வணங்குகிற பொழுதுதான், அந்த கௌரவத்தோடு வணங்குகிற பொழுதுதான் அல்லாஹுவை பற்றிய மகத்துவம் உள்ளத்திலே இருக்கும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அல்லாஹுடைய கண்ணியத்தை கொடுத்து எந்த சந்தர்ப்பத்திலும் நாம் பார்த்து